1330 குறளில் ஒரு இடத்தில் கூட தமிழ் இல்லை, தமிழர் இல்லை, தமிழ்நாடு இல்லை. ஆச்சரியம் பாருங்கள். தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்கிற முழக்கங்களே இல்லாமல் தமிழை உலகறிய செய்த பெருமைக்குரியவன் வள்ளுவன். 2000 ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் அதை போற்றி பாதுகாத்திருக்கிறார்கள். மதுரையில் மாவட்ட ஆட்சியராக இருந்த ஹாரிங்டனுக்கு சமையல்காரராக இருந்த கந்தப்பனுக்கு அடுப்பெரிப்பதற்காக கொண்டு வந்த எரிபொருட்களில் பனை ஓலைகளும் இருந்தது. அந்த பனை ஓலைகளில் ஒன்று மிக நேர்த்தியாக இருந்தது. அதை எடுத்து ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தின் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்திலே இருக்கிற அரசங்குளம் என்கிற கிராமத்தில் பிறந்த கந்தப்பன் அந்த அழகிய பனை ஓலையை எரிக்க மனமில்லாமல் ஹாரிங்டனுக்கு கொடுக்க, தமிழ் தெரியாத ஹாரிங்டன் அன்றைக்கு தமிழ்நாட்டின் கவர்னராக இருந்த எல்லிஸுக்கு அதை அனுப்பினார். வெள்ளைக்கார கவர்னராக இருந்த போதிலும் தமிழின் மீது கொண்ட அசலான காதல் காரணமாக தன் கையில் வந்து சேர்ந்த திருக்குறளை 1812 அச்சில் ஏற்றினார் எல்லிஸ்.